அறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான் கண் நோய். குறைந்த அளவு இன்னதென்று அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலை நிற்பது போல மிக பெரிதும் உண்பவனிடத்தில் நோய் நிற்கும். உணவுகள் சார்ந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருள்களிலிருந்து கிடைக்கக்கூடிய வைத்தியத்தை பார்த்துக்கிட்டு வரோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது நார்த்தங்காய். நார்த்தங்காய் நிறைய பேருக்கு எலுமிச்சம் பழத்தை தெரிந்த அளவுக்கு நார்த்தங்காயை தெரியவில்லை. நார்த்தங்காயை பற்றியான அறிவு எலுமிச்சங்காயில் கிடைத்தது போல இல்லை. எலுமிச்சம் பழத்தில் நல்லா நிறைய பேருக்கு தெரியுது, பட் நார்த்தங்காயோட அறிவு கம்மியாக இருக்கு. அது ரெண்டாவது பயன்பாடு. எலுமிச்சை அளவு பயன்படுத்துகிறாங்க, ஆனால் நார்த்தங்காயினுடைய பயன்பாடு தெரியாமல் அதை உபயோகப்படுத்துவதில்லை. நார்த்தங்காய் மிக அற்புதமான ஒரு மருத்துவ பொருள். வீட்டில் எப்பொழுதும் ஒரு 5 நார்த்தங்காய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நார்த்தங்காயோட அமைப்பை பார்த்தீங்கன்னா மேலே பச்சையாக இருக்கும், கொஞ்சம் தோல் முரடாக இருக்கும். பிறகு உள்ளுக்குள்ளே நீங்கள் அறுத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் மாதிரியே ஜூஸ் கிடைக்கும், அதில் உள்ள மாதிரியே விதை இருக்கும். ஆனால் இதனுடைய பகுதி சதைப்பகுதியெல்லாம் கடினமாக தடிமனாக இருக்கும். இது கிராமங்களில் அதிகமாக வீட்டில் போட்டிருப்பாங்க. கிராமங்களில் இது நார்த்தங்காயை அதிகமாக பயன்படுத்துவார்கள். ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது ஆசிட். அது ஒரு புளிப்புத்தன்மை உள்ளது, புளிப்பு சுவை. ஆனால் நார்த்தங்காய் புளிப்பு சுவை போல் தோன்றினாலும் அது துவர்ப்பு சுவை. அடுத்து அல்கலீன். ஸோ ஆசிட்டுக்கு நேர் எதிரான. ஆக இந்த நார்த்தங்காயை எப்படி சாப்பிடணும்னு நிறைய பேர் தெரியல. முதலில் இது கிராமத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு கிராமிய கனி. கிராமத்தில் அதிகமாக இதை உபயோகிக்கிறார்கள். இதை ஊறுகாய் போட்டு சாப்பிட்றாங்க. நமக்கு தெரிஞ்சு எலுமிச்சம் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய். ஸோ நார்த்தங்காயில் ஊறுகாய்னு ஒன்று சாப்பிட்ருக்கோம், அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். இந்த நார்த்தங்காயினுடைய ப்ரிப்பரேஷன் இன்னும் நிறையா இருக்குது. முதல் லெமன் ரைஸ் அப்படின்னு ஒன்று போட்டு சாப்பிட்ருக்கோம். புளியோதரை போட்ட மாதிரி லெமன் ரைஸ் போடுவாங்க. அதே பக்குவம், அதே பொருட்கள், அதே அரிசி. லெமனுக்கு பதிலாக நார்த்தங்காய். நார்த்தங்காய் ஜூஸ் எடுத்து நார்த்தங்காய் சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். நான் முதலே சொல்லிட்டேன், இது அல்கலீன். நாம் உடம்புக்குள் இதுவரைக்கும் 80% அசிடிட்டியும் 20% அல்கலின் உணவு தான் எடுக்கிறோம். ஆனால் எடுக்க வேண்டிய நியது 80% அல்கலின், 20% அசிடிட்டி. நம்ம அப்படி எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த வேதியியல் மாற்றத்தை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அல்கலின் தேவை. இது முழுக்க முழுக்க அல்கலின் கொண்டது. இப்போ இந்த உணவு ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா கூட உணவு உணவு குழல் மூலம் இறப்பிக்கு போயிடும். இறப்பை ஒரு கிரைண்டர் மாதிரி உணவை அப்படியே கடன்னு கூழாக்கி கைமான்னு சொல்லக்கூடிய ஒரு கூழ் ஆக்கிடும். அங்கே கைச்சியல்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கும். உடம்பில் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரே ஒரு இடத்தில் தான் ஆசிட் சுரக்கும், அது இறப்பை. அப்போ இந்த உணவு அமிலச்சத்தாக மாறி அசிடிட்டி புட்டாக இறப்பையிலிருந்து சிறுகுடலின் முன்பகுதி என்று சொல்லக்கூடிய டியோடினம் அந்த பகுதிக்கு போகும். எப்படி போகுது? அமில சுவையோடு போகுது. இப்போ இந்த அமில சுவையோடு போறதை நியூட்ரலைஸ் பண்ணணும். அப்போ அல்கலின்கிற ஒன்று போனால் தான் நியூட்ரலைஸ் ஆகும். இதை கல்லீரலும் கணையமும் 2 ஜூஸுகளை அனுப்பி அந்த 2ம் அல்கலின். இந்த 2ம் சேர்ந்து ஒரு குழாய் வழியாக போய் மூக்கு சிறுகுடலில் இறங்கி அந்த அமிலத்தன்மையோடு வந்த அந்த உணவை, இறப்பையிலிருந்து வந்த அசிடிட்டியான உணவை அதை அல்கலினுக்கு சேர்த்து நியூட்ரலைஸ் பண்ணும். அப்போ கல்லீரலும் கணையமும் என்ன செய்யுது?
அல்கலின் சார்ந்த ஒரு ஜூஸை கொடுக்கும். ஒன்று இதை கொடுக்குதுன்னா அதுக்குரிய உணவு கொடுத்தா தானே கொடுக்கும். அப்போ இந்த ரெண்டுக்கும் ஒரு உணவு வேணும்னா இந்த மாதிரி நார்த்தங்காய் ஜூஸ் அல்லது நார்த்தங்காய் சாதம் சாப்பிட்டா இந்த கல்லீரலுக்கும் கணையத்துக்கும் அல்கலின் தன்மை கூடும். ஒன்று சாப்பிட்டா தானுங்க அதனுடைய தன்மை கிடைக்கும் உணவுக்கு. உடம்புக்கு உணவு மூலமாக அது தேவையான இதை எடுத்துக்கிடுது. அப்போ அந்த உணவை அது மாதிரி தானே அனுப்பணும். இப்போ நார்த்தங்காய் எடுத்தீங்கன்னா அதனுடைய பேர், அறிவியல் பேர் சிட்ரஸ் மெடிக்கா அப்படின்னு பேர். சிட்ரஸ் மெடிக்கா, இங்கிலீஷில் அதை சிட்ரான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு இன்னும் நிறைய பல பேர் இருக்கு. கெடாரங்காய், கொடி நாரத்தை, கொம்பட்டி மாதுளை, கொடி எலுமிச்சை, பீதாமரம், பேரெலுமிச்சை, குழஞ்சி பழம், மாவிளங்கம், இப்படி நிறைய பேர். இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ், ஒரு பொருளினுடைய மருத்துவ குணமே அதனுள் இருக்கும் ரசாயன பொருள், அதை வச்சு தான் சொல்லப்படுது. திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட். அது தன் உள்ளுள் வைத்திருக்கும் அந்த ரசாயனத்தை வைத்தே தான் ஒரு பொருளின் மருத்துவ குணம் அறியப்படுகிறது. இதில் என்ன இருக்கு? முதல் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட்ங்கிறது புரோட்டீனுக்கு முந்தின ஸ்டேஜ். ஸோ அமினோ ஆசிட், விட்டமின்கள், உயிர் சத்துக்கள், கொழுப்பு அமிலங்கள், ஃபேட்டி ஆசிட்ஸ், அதிலும் நிறைவுறா கொழுப்பு, அபூரித கரைசல், சேச்சுரேட்டட் அல்ல அன்சேச்சுரேட்டட், அபூரித கரைசல் பேர். இன்னும் கொழுப்பு கரையாமல் இருக்கக்கூடியதுதான் அபூரித கரைசல் பேர். அபூரித கரைசல், அன்சேச்சுரேட்டட். அடுத்து விட்டமின் பி, நியாசின், அஸ்பார்டிக் அமிலம், குளுட்டாமிக் இப்படி அமிலம், இப்படி நிறைய கெமிக்கல் இதில் இருக்குங்க. இந்த கெமிக்கல் தான் இதனுடைய மருத்துவ குணம். சரி, இப்போ இதனுடைய மருத்துவ குணத்தை பார்ப்போம். இட் இஸ் எ பெயின் கில்லர், வலி நிவாரணி. உங்களுக்கு தெரிஞ்ச வலி நிவாரணி என்னென்ன இருக்கு? அனாசின், சாரிடன், ரேனிட்டிடைன், இப்படி நிறைய மாத்திரைகள் இருக்கு வலி நிவாரணின்னு. இயற்கையிலையும் வலி நிவாரணி உண்டு. உடம்பில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்தும். இப்போ உடம்புல வலி அப்படின்னு சொன்னால் மெயினாக வர்றது ஜாயிண்ட், மூட்டுக்கள், மூட்டு வலி. அடுத்து பேக் பெயின், முதுகு வலி. அப்போ இது மேஜராக உள்ள வலி. இப்படி உடம்புக்குள்ள உச்சிலேருந்து உள்ளங்கால் வரை நிறைய இடத்துல வலி இருக்கும். அதில் இந்த முதுகு வலியும் மூட்டு வலியும் காமன், எல்லாருக்கும் தொத்தி கூட வலிக்கும். இதுக்கு ஒரு ரிலீஃப் வந்து இந்த நார்த்தங்காய், பழம், நார்த்தங்காய். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அனல்சிஸ்டிக் அப்படின்னு ஒரு வேதிய பொருள் இருக்குங்க. இது தாங்க ஒரு ஆயில் மாதிரி. நீங்கள் நார்த்தங்காயை நறுக்குங்க, அந்த இப்படி பெரட்டி அந்த தோல் பகுதியில் பாருங்கள், ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவம் தாங்க இந்த வலி நிவாரணிக்கு கேட்கக்கூடியது. அந்த திரவ பொருள் இந்த வலி நிவாரணத்தை கேட்கக்கூடியது. இதை நீங்கள் அப்படியே மேலுக்கு வலி இருக்கிற இடத்துலலாம் அப்படியே தேய்க்கலாம். இந்த தோலை எடுத்து அந்த அடிப்பகுதியை எங்கெல்லாம் வலி இருக்கோ, முதுகு பகுதி, மூட்டு பகுதி எல்லாத்தையும் தேய்ச்சி விடலாம். இந்த ஆயின்மெண்ட் தேய்க்கிறீங்கல்ல, அது மாதிரியே அதை தேய்ங்க. தேய்க்க வலி குறையும். வலி நிவாரணமான ஒன்று. பொதுவாக சிட்ரஸ் அப்படிங்கிற பழங்கள்ல அமிலத்தன்மை, அசிடிட்டி இருக்கும். ஆனால் இது சிட்ரஸோட சேர்ந்திருந்தாலும் இதில் அசிடிட்டி கிடையாது. இதனுடைய பூ, இலை, வேர் எல்லாமே மருத்துவ குணம். உடம்புக்கு சென்ட் அடிப்பாங்க நிறைய பேர். அப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தலையில சீவி பவுடர் போட்ட பிறகு சர் சென்ட் அடிச்சுட்டு அப்படி கோம்னு போவாங்க. போய் வேலையில் உட்காந்துருப்பாங்க. அவர் பக்கத்தில் போனால் அப்படியே மணக்கும், நறுமணம் மணக்கும். ஏன்னா சென்ட் அடிச்சுக்கார்ல. இதெல்லாம் கெமிக்கலுங்க. இப்படி சென்ட் அடிக்கும்போது மூக்குக்குள்ளேயும் போகும். கெமிக்கல் மூக்குக்குள்ளே போனால் என்ன ஆகும்? இது இவர்கள் அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை மூக்குக்குள்ளே தள்ளுறது. இயற்கையில் எவ்வளோ இருக்கு.
இந்த எலுமிச்சம்பழம் இலை எடுங்க, அப்படி 2ஆக கிழிச்சிட்டு பையில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நீ வேலை பார்த்துட்டே இருங்க. அது அப்படியே ஸ்மெல், அந்த நார்த்தன் காயோட ஸ்மெல் அப்படியே கும்முன்னு உங்கள் உடம்புல இருக்கும். இயற்கை சென்ட்டு. யார் பக்கத்தில் நின்னாலும் அந்த மனம் சூப்பரான மனமாக இருக்கும். அடுத்து ஓபிசிட்டின்னு சொல்லுவாங்க, உடல் பருமன். இந்த உடல் பருமனை குறைக்குங்க. ஓபிசிட்டிக்காரர்கள் நார்த்தம் பழத்தை அதிகமாக உபயோகிக்க வேண்டும். ஏன்னா இதில் உள்ள அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு நிறைய உதவி செய்யும். 2வது, உடம்புக்குள் இருக்கக்கூடிய HCl சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினை குறைக்கும். உடம்புக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும், எடையை குறைக்கும். இதில் சோடியம் குளோரைடை விட பொட்டாசியம் தான் இதில் ஜாஸ்தி. ஸோ சோடியம் சாப்பிட்டு உடலில் ஏறிய அந்த பிபின்னு சொல்கிறாங்களே, ரத்த கொதிப்பு உள்ளவர்கள் நார்த்தங்காய் ஜூஸ் சாப்பிடலாம். இது பொட்டாசியம். அது மாதிரி கிட்னி பாதிக்கும். சோடியம்க்கு பதிலாக பொட்டாசியம் சார்ந்த உணவுகளை தான் எடுக்க சொல்லுவாங்க. பொட்டாசியம் ஃபேஸ் உள்ள உணவுகள் அந்த உப்பு போதும்பாங்க. ஸோ இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது. இந்த நார்த்தங்காயை குழம்பா வச்சு சாப்பிடலாம். எப்படி? நார்த்தங்காய் எடுத்துக்கோங்க, புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு நெல்லிக்காய் அளவு, சின்ன வெங்காயம் ஒரு 10, குழம்பு பொடி அதான் மசால் பொடி 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, பெருங்காயம், வெந்தயப்பொடி. முதல்ல என்ன செய்யணும்னா அந்த நார்த்தங்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. சாறு இருக்கும் நறுக்கும்போது அதையும் வச்சுக்கோங்க. ஒரு வடச்சட்டி எடுங்க, நல்லெண்ணெய் விட்டு இந்த தாளிக்கும் பொருளை போட்டு நல்லா வதக்குங்க. அடுத்து சின்ன வெங்காயத்தை போட்டு பலடி வதக்குங்க. அடுத்து வெங்காயம் வதக்கிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த நார்த்தங்காயை தூக்கி அதில் போட்டு பலடி வதங்க. பிறகு இதில் மிளகாய் பொடி, அந்த மசால் பொடி இருக்கலாம், அதை கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியை விட்டு கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு, நார்த்தங்காய் குழம்பு. கொதிக்க கொதிக்க வாழை இலையில் சூடாக சோறு போட்டு இந்த குழம்பு தூக்கி ஊற்றி 3 டிராப் நெய் அல்லது 4-5 டிராப் நல்லெண்ணெய் அப்படி விட்டு அந்த பிணைஞ்சு சாப்பிடுங்க. இப்படிலாம் உணவு இருக்கா? இப்படி சுவையுள்ள உணவுலாம் இருக்கா? இவ்வளோ காலம் நம்ம தெரிஞ்சு சாப்பிடாம போயிட்டேமேனு வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். சில நேரம் இதுக்கு அப்பளம், சுட்டாப்பழம்லாம் நிறைய பேர் வச்சு சாப்பிடுவாங்க. செமையாக இருக்கும் சாப்பிட. அடுத்து ரத்தத்தை சுத்திகரிக்கும். ரத்தம் என்பது பியூரிஃபை இருந்து இம்பியூரிட்டி ஆகும், பலோடு பியூரிஃபை பண்ணும். அது உடம்பே செய்யும். அதுக்கு உதவும் இது. ரத்தத்தை சுத்திகரிப்பதுன்னு சொன்னால் கல்லீரல், சிறுநீரகம் இவைகளுக்கெல்லாம் சரியான போசாக்கு கிடைத்தால்தான் அந்த சுத்திகரிப்பு நடக்கும். அந்த போசாக்கை கொடுப்பது இந்த நார்த்தம் பழம். அது மாதிரி ரத்தத்தில் இருக்கும் மாசுக்களை நீக்கும். உடலினுடைய செயல்பாடுகள் அல்கலின், அசிடிட்டி. நம் உடம்பு கம்ப்ளீட்டாக அல்கலின் பேசுது. ஸோ இந்த உடலினுடைய செயல்பாட்டுக்குரிய அல்கலின் இருப்பதனாலே இதை தொடர்ந்து எடுக்கலாம். கிராமத்திலெல்லாம் இதை சாத்துக்குடி, அதாவது ஏழை மக்கள் சாத்துக்குடின்னு சொல்லுவாங்க இந்த நார்த்தங்காய். அது மாதிரி சிலருக்கு பாருங்க ஏப்பம் வரும். சில பேர் கண்டினியூஸாக ஏப்பம் போடுறாங்க. ஏப்பத்தை அடக்க முடியாது. பப்ளிக்காக சில இடத்துல வந்துடும், இல்லை வேலை செய்கிற இடத்துல வரும், ஏப்பமாக வரும். நமக்கு ரொம்ப டீமெரிட்டாக இருக்கும். நம்ம உட்காந்துட்டு ஏப்பம் போட்டால் பக்கத்தில் இருக்கிற நம்மளை பார்ப்பான்ல, காது கேட்கும்ல, இவருக்கு ஏதோ கோளாறுன்னு நினைப்பான்ல, ஏப்பம் வரும். சிலருக்கு வயிற்று பொறுமல் வரும், சிலருக்கு வயிறு வீங்கி இருக்கும், தொப்பை மாதிரி இருக்கும், சாப்பிடாமலே இருக்கும். அதான் ரொம்ப பெரிய விஷயம். சாப்பிடாமலே வயிறு வீங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நார்த்தம்பழம் அருமையான விஷயம். இந்த நார்த்தம்பழம் ஜூஸ் எடுக்கலாம், கொஞ்சம் சர்க்கரை போட்டு இல்லை தேன் கலந்து சாப்பிடலாம். அடுத்து நார்த்தம்பழத்தை நறுக்கி சிறு சிறு துண்டுகளாக்கி தேனில் ஊற போட்டு அவைகளை சாப்பிடலாம். சுவை சும்மா பிச்சு உதருங்க. நார்த்தம்பழ துண்டு தேனில் ஊறியது,
தினசரி காலையில் 2-3 அப்படி வாயில் போட்டு சுவைச்சு நல்லா மென்று சாப்பிட்டு இந்த பொறுமல், வயிறு வீக்கம், வயிறு ஊதி போயிருக்கிறது எல்லாம் செய்யலாம். இதில் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்கு. கால்சியம் என்பது எலும்புகளுக்கு தேவை. வளரும் குழந்தைகள், சின்ன பிள்ளைகள், படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸு, இவர்களுக்கெல்லாம் எலும்பு சத்து வேணும். அப்போ ரியலாக கால்சியம் இதில் கிடைக்கும். இதை ஜூஸாக கொடுத்தாங்க போட்டு, தேனில் போட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை நார்த்தங்காய் சாதம் போட்டு கொடுத்தாலும் சரி, எந்த ரூபத்தில் சிறு குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கையானால் கால்சியம் சத்து நன்றாக கிடைக்கும். இதில் பல வகை இருக்கு. பல வகையான நார்த்தம்பழம். நீங்கள் வாழ்கின்ற பக்கத்தில் உங்கள் ஜாகிரபிக்கல் கண்டிஷன் படி அங்கே என்ன விளையுதோ அந்த நார்த்தம்பழத்தை உபயோகப்படுத்துங்க. இதுக்காக தேடி போய் எங்கேயோ போய் நார்த்தம்பழம் வாங்க வேண்டாம். உங்கள் ஏரியாவில் விளையும் நார்த்தம்பழத்தை யூஸ் பண்ணுங்க. இது பசியை தூண்டுங்க. இதுக்கு பசியை தூண்டுற ஒரு நல்ல உண்டு. அது மாதிரி சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோர் சோறுக்கு இதை வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ உண்டச்சோரை செரிமானம் பண்ணுவதற்கு இது அருமையாக வேலை செய்யும். நார்த்தங்காய் ஊறுகாய் நீங்கள் மோர் சோறுக்கு வச்சு சாப்பிடும்போது அதுக்கு முன்னால் சாம்பார், ரசம், பொரிக்கறி எல்லாம் சாப்பிட்டுப்பீங்க. அத்தனையும் அடித்து கிளீன் பண்ணி அஜீரண கோளாறு இல்லாமல் ஜீரணத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அது மாதிரி பிரெக்னன்ட் கர்ப்பிணி பெண்களுக்கு அருமையான உணவு இந்த ஜூஸ். அருமையான உணவு, சுகப்பிரசவத்தை கொடுக்கும். கர்ப்பிணி பெண்கள் இதை நல்லா தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா குழந்தையினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தை நல்ல பாதுகாப்போடு இருக்கும். பிரசவத்தில் சிசரின் தேவைப்படாது. இதை நீங்கள் ஜூஸாகவே பனங்கள் கண்டு தேன் கலந்து பிறக்கணுங்களா இருக்கிறவங்க குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். அந்த செனை மூட்டை, அந்த ஓவரிஸு, கருக்குழாய், பிலோபியன் டியூப்ஸ், யூட்ரஸ், இதெல்லாம் சிலவருக்கு யூட்ரஸ் ஒட்டிக்கிடுச்சு வாயும்பாங்க, விரியலம்பாங்க, அதனால மின்சஸ் ப்ராப்ளம்பாங்க. இந்த ட்ராக் எல்லாமே சுத்தப்படுத்தப்பட்டு குளுமையாக்கப்பட்டு பெண்களுக்கு அதிகமான தொந்தரவு கொடுக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை எல்லாத்தையும் கியூர் பண்ணும் இந்த நார்த்தம்பழம் ஜூஸ். நார்த்தம்பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய எல்லா பயன்பாடுகளும். அடுத்து கேன்சருங்க. புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மை இந்த நார்த்தம்பழத்திற்கு உண்டு. ஏன்னா இட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள் அனைத்துமே புற்றுநோய் வராமல் காக்கும். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அது மாதிரி சுகர்காரங்க, சுகர் பேஷண்ட்டுக்காரங்க இதை ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்கலாங்க. ஜூஸ் எடுங்க, ஒன்று ராவா குடிங்க, இல்லை ஒரு சிட்டிகை உப்பு போட்டு குடிங்க. சுகர் லெவல் நல்லா குறையும். தினமும் ரெகுலராக குடிங்க. அது மாதிரி சப்பி சப்பி சாப்பிடுங்க. ஜூஸ் எடுத்து போல் இந்த சதப்பத்தை வெளியே போட்டுறாதுங்க. அது பொடியை நறுக்கி வாயில் போட்டுக்கோங்க. இந்த பப்பரம்ட்டு சுவிங்கம் மெல்ற மாதிரி அந்த அந்த தோலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் வச்சு மென்னுக்கிட்டே இருங்க. அந்த ஜூஸ் உள்ளே போய்கிட்டே இருக்கும். பிறகு கடைசியில் மென்று சக்கையாக்கி சாப்பிட்ரு. தினமும் இப்படி சாப்பிடுங்க. சுகர் எங்கே இருக்குன்னு தெரியாது, அந்த அளவுக்கு சுகரை குணப்படுத்தும். அது மாதிரி விதை உடம்பினுடைய விஷத்தன்மையை எடுக்கும். விதை தேவையில்லை சாப்பிட, பட் உடம்புக்குள் விஷத்தன்மை, ரத்தம் அசுத்தம் இருக்கும்போது விஷத்தன்மை இருக்குன்னா அந்த விதையை பவுடராக்கி தேன் குழப்பி சாப்பிடலாம். அடுத்து நார்த்தங்காய் ஊறுகாய் போடுவாங்க. ஊறுகாய் போடுறது வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், கேட்டு போட்டுக்குவாங்க. அது மாதிரி தயிர் சோறு போய் சாப்பிட்டாலும் நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்க. இது ஒரு போசன கஸ்தூரினே சொல்லுவாங்க. போசன பிரியர்னு சாப்பிட்றதுக்கு போசன பிரியர் ஆக்கி விடும் நம்மளை. அது மாதிரி இந்த ஊறுகாய் போடும்போது பாருங்க, முதல் உப்பு போட்டு வச்சுக்குவாங்க. மசாலாலாம் பிற போடலாம். ஊறுகாய் நல்லா அது துண்டு துண்டாக நறுக்குங்க. ஒரு ஜாடி எடுங்க, ஒரு லேயர் இந்த துண்டை போடுங்க, அடுத்து கொஞ்சம் உப்பு போடுங்க, அடுத்த லேயர் இந்த துண்டுகளை போடுங்க, அடுத்து கொஞ்சம் உப்பு போடுங்க, அடுத்த லேயர் துண்டுகள் போடுங்க, பிறகு உப்பு போடுங்க. அதெல்லாம் குளிக்குக்கோங்க.
அடிக்கடி வெயிலில் வச்சு வச்சு எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 10 நாள் வைங்க, அப்படியே அது உப்பில் ஊறும். அதுக்கு பிறகு ஒரு நாள் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் அந்த ஊறுகாயை, அது ஒன்றுமே செய்யாது. ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா அடுத்து ஊறுகாய்க்குன்னு சொல்லவுடைய சேர்மானங்களை போட்டு ஊறுகாய் செஞ்சுக்கிறலாம். ஸோ நம்ம ஆள் ஒரு உணவு முறையை கண்டுபிடிச்சிருக்கிறான்னா அதில் ஏதோ ஒரு மருத்துவ குணம் இல்லாமல் கண்டுபிடிக்க மாட்டான். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இது புளிப்பு அசிடிட்டின்னு, ஆனால் இது நான் சொன்ன மாதிரி அல்கலின், கால்சியம், துவர்ப்பு சுவை. அதனால் அதிகமாக நல்லா இது என்னது ஊறுகாய் போட்டு நல்லா சாப்பிடுங்க. ஜூஸ் டெய்லி எடுங்க. அது மாதிரி இலை, நார்த்தங்காய் இலையை நல்லா எங்கேயும் உடம்புல எங்கேயும் ஏற்பட்டுச்சுன்னா அதை உடனே அரைச்சி பத்து போடுங்க. புண்ணுலாம் ஆடும். உடம்புல ரொம்ப நாளாக விஷத்தன்மை இருக்குன்னா விதையை அரைச்சி குடிங்க. இப்படி நிறைய செஞ்சு சாப்பிடுங்க. நார்த்தங்காய் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், விலையோ அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ நார்த்தங்காயின் பயன்பாடு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கோம். இப்போ தெரிஞ்சிருச்சு. இமிடியேட்டாக ஃபாலோ பண்ணுங்க. தினம்